திச் நஹட் ஹன் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க் எழுதின புக்கு தான் நோ மட் நோ லோட்டஸ் த ஆர்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சஃபரிங் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கில் திச் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சஃபரிங்கை நீங்கள் இந்த வகையில் பார்க்கலாங்க, இந்த வகையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாங்க, இப்படி நீங்கள் சஃபரிங் ஹேண்டில் பண்ணீங்க உங்களால் ஈஸியாக கடந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம இந்த சஃபரிங் சீரீஸில் ஒரு எபிசோட்லையும் பார்த்துட்டு வரோம். அந்த சஃபரிங் சீரீஸில் எபிசோட் 5 தாங்க நம்ம இப்போ இருக்கோம். வணக்கம், வந்தாச்சுங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழம் சேனலில் சஃபரிங் சீரீஸில் எபிசோட் 5ல் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி சில பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த விலங்குகளாக இருக்குல்ல, அந்த ஆடு மாடு அந்த மாதிரி விலங்குகளாக இருக்குல்ல, அந்த மாதிரி விலங்குகள் ஏதாவது ஒரு இடத்துல அடிப்படுது அப்படின்னா, சரி அடுத்து என்ன சாப்பிடலாம், அடுத்து என்ன வேட்டையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து வேலைகளை பார்க்காம ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும், ஸ்டாப் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு உள்ளுணர்வாகவே தெரியும் இந்த மாதிரி வந்து நமக்குள்ள காயங்கள் இருக்குது, அது ஆறணும் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது மூலயமா அது ஆறும், அதை ஓய்வு எடுக்கிறது மூலயமா ஆறும், நம்ம ஸ்டாப் பண்ணுறது மூலமா ஆறும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள உள்ளுணர்வு வழியாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வகையான ஒரு விஸ்டம், இதே மாதிரி வகையான ஒரு புரிதல் மனுஷங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே சளி ஜுரம் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா டக்குனு வந்து ஒரு மருந்து சார்ந்தே இருக்காங்க, ஏதாவது ஒரு மருந்து போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. பட் நம்மக்கிட்ட ஒரு எஃபெக்டிவான வே இருக்குது, அதாவது ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வே. ஸோ இந்த வேகை நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களால் ஈஸியாக இந்த மருந்துகளை டிபெண்ட் பண்ணாமல் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக உங்களோட பிரச்சனைகளை கடந்து வர முடியும், உங்களுக்குள்ளே இருக்க சஃபரிங்கை கடந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க, எனக்கு சுகர் பிபி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் ஆல்ரெடி மாத்திரையும் போட்டுன்னு இருக்கிறேன், இவர் திருச்சி சொல்கிறதுபடி பார்த்தா ரெஸ்ட் எடுத்தால் சாப்பிடுமா, அப்போ என் மாத்திரைகளை தூக்கி கடாசில்லாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை கேள்வி வரும். இந்த ஆக்சுவலி இந்த புக்கு படிக்கும்போது எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருச்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு நான் வந்து உங்கள் மாத்திரைலாம் தூக்கி கட்டாசுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது மூலிமா நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அந்த அளவு, அந்த மருந்து அளவு உங்களால் குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுக்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். யூ கேன் டேக் ரெஸ்ட் பிகாஸ் யூ டிசர்வ் ரெஸ்ட். ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது 2 மாதம் லீவை போட்டுட்டு அந்த மாதிரில போயிட்டு சன் பாத் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. முடிஞ்சால் பண்ணலாம், பட் ஸ்டில் முடியலைன்னா உங்களுக்கு இதை வேலை பார்த்துட்டே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு 2 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து எதையை பற்றி யோசிக்காமல் ரெஸ்ட் எடுக்கிறது கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சில பேர் கேட்கலாம், நான் ரெஸ்ட் எடுக்கிறது மூலயமா என்னோட வேலை டைம் குறையுமே, அப்போ நான் வேலை கம்மியாக பார்ப்பேனே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நீங்கள் நிஜமாலே ப்ராப்பராக உங்களோட உடம்புக்காக ரெஸ்ட் எடுத்தீங்க, உங்களோட மைண்ட் ஆஃப் பண்ணி ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா எப்போ என்ன ஆகும், சார்ஜ் குறைச்சே வரும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போடும். அதே மாதிரி தான் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது. நம்ம வேலை பார்த்து ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் வேலையை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது மூலிமா உங்கள் ஃபோனுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ, அது உங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் பாடி சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டை முடிச்சுட்டு திருப்பி உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும், உங்களால் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியும், எனர்ஜெட்டிக்காக உங்களால் வேலை செய்ய முடியும். ஸோ அப்போ உங்கள் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர்த்து கண்டிப்பாக அது டிக்ரீஸ் ஆகாது. அதனால ப்ராப்பராக இப்படி ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்னா எனக்கு என்ன, ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது வேறு வகையான விஷயங்களாக மாறலாம். சில பேருக்கு கிராஃப்ட் பண்ணுறது விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு படுத்து தூங்குறது விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு சும்மா இருக்கிறதே ஒரு ரெஸ்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு பாட்டு கேட்குறது ஒரு ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷனான விஷயங்கள் கொடுக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தை அடிக்கடி இன் பிட்வீன் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து வளரும் போது நிறைய விஷயங்கள் யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து விழுந்தாலும் சரி திரும்பி டோன்ட் குவிட், விழாதே திரும்பி எழுது, உழைப்பு உயர்வு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் ரெஸ்ட் எடுங்க, அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப குறைவான மக்கள் தான். ஸோ அப்படி நீங்கள் கேட்காம வளர்ந்தாலும் கன்சிடர் திஸ் அஸ் அ யூனிவர்சல் சைன், டேக் ரெஸ்ட். அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது நான் எஃபிஷியண்டாக இன்னும் பயங்கரமாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ரெஸ்ட் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காதீங்க. சில நேரங்களில் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு எஃபிஷியண்டான விஷயம். நம்ம சிஸ்டமில் கூட நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு 58 to 60 வரைக்கும் தான் ஒர்க்கிங் ஏஜ்னு இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, யூ ஆர் ரிட்டையர்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சிஸ்டம்லேயே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வேலை ஒரு இவ்வளோ நாள் தான் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்பிட்வீன் அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டை ஒரு எண்ட் ஆஃப் த டே கேட்குறீங்க, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நடுவில் ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற டைம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, கன்சிடர் திஸ் அஸ் யூனிவர்சல் சைன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து முடிஞ்சால் ப்ரீதிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா சும்மா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை ஓகேப்பா நான் ரெஸ்ட் எடுத்துகிறேன், இன்னும் செம்மையாக வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி வேலையை பண்ணுங்கள். அப்படி இல்லைங்க, இப்போ உங்கள் பாட்காஸ்ட் ஆரம்பித்தக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மக்களாக இருந்தீங்கன்னா
ரெஸ்ட் எடுக்கிறேன் டைம் ஓட்டிடாதீங்க. பிகாஸ் சில இந்த வேலையை நானும் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா 4 மணிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவேன். நான் கடிகாரத்தை பக்கத்துக்குள்ள 4:05 ஆகிடும். சரி 4:05 ஆயிடுச்சு, நம்ம 4:15க்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4:15 வந்தோடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா திருப்பி நான் கடிகாரத்தை பக்கத்தில் 4:20 ஆகிடும். 4:20 4:20 ஐயோ ஃப்ராட் நம்பர் வேணாம் நம்ம 4:30க்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். சரி 4:30க்கு அதுக்குள்ளே வேறு ஏதாவது வேலைக்குள்ளே எங்கேஜ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா 4:35 வேணும். சரி 4:35 வேணாம், நம்ம 5 o'clock ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 5 o'clock மனசு வந்து ஆரம்பிப்போம். இல்லாட்டி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இன்னும் ஈஸியாக ரெஸ்ட் எடுக்க முடியும் இன் பிட்வீன். அதே வந்து தள்ளி போட்டே இருந்தீங்கன்னா ஐயோ எனக்கு டெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவசரமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பிரேக்கே விடாமல் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுக்க ரொம்ப டிலே பண்ணுறாதீங்க, ரொம்ப ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி வேலையாக நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம், நிறைய ரெஸ்ட் இருக்கும், நிறைய பிரேக் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எங்கள் மேம் சொல்லியிருக்காங்க. எங்களோட ஸ்கூல் படிக்கும்போது என்னோட டீச்சர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், படிக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது, ரொம்ப மைண்டு ஃபில்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஃபோன் எடுத்து ரெஸ்ட் எடுக்காதீங்க, ரெஸ்டிங் டைமில் ஃபோன் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 minutes ஆகும், அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ போட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பீங்களா, அதுக்கு கீழே ரெக்கமெண்டேஷன் வரும், அப்படியே நீங்கள் பார்த்து அப்படியே டைம் போய்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோனில் இருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் ஏற்படும். அதனால உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா படுத்து தூங்குங்க, இல்லாட்டி போயிட்டு வீட்டு வேலைகளை கொஞ்சம் செய்யுங்க, இல்லை வேறு ஏதாவது வேலைகளை பாருங்கள். தயவு செஞ்சு இந்த ஃபோன் மட்டும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க யாராவது வந்து ரொம்ப படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஃபோன் எடுக்காதீங்க. பிகாஸ் இந்த ஃபோன் எடுக்கிறது மூலிமா என்ன ஆகும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, எவ்வளோடி படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும், தேவையில்லாத டென்ஷன் வரும். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை பண்ணுங்கள். அப்பப்போ ரெஸ்ட் எடுங்க, ஜாலியாக படிங்க, ஜம்முன்னு படிங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களா, காலேஜ் படிக்கிற பசங்களா, ஸ்கூல் படிக்கிற பசங்க கொஞ்சம் பேர் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அண்ட் காலேஜ் படிக்கிற பசங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த டிப் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான டிப்பு. ரெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நிறைய புக்ஸ்லாம் படிச்சுட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு நம்ம ரெஸ்டிங் சீரிஸ் RS அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம், சரிங்களா? இட்ஸ் ஓகே டு ரெஸ்ட் அட் டைம்ஸ். இந்த எபிசோட உங்கள் பரபரப்பாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் கொலீகோ, உங்கள் ஸ்பௌஸுக்கோ ஏதோ ஒரு பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா பரபரப்பாக, ஸோ அந்த பர்சனுக்கு அனுப்பி பரமா ரெஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ அந்த நோட்டோட இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லலாம். அது மட்டும் இல்லாத என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான Karika32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு இருக்க ஒரு அழகு மெயில் ஐடியான vananbavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இதை எடுத்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற வேறு அழகான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப்.